சிவனடியார் யார்? ரெண்டுமே ஒன்று போல் தெரியும். ஆனா சில வேறுபாடுகள் உண்டு. சிவனை கண்டதும் பணிபவன் பக்தன். சிவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவன் அடியார். சிவனை வணங்குபவர் பக்தன். சிவனை மட்டுமே வணங்குபவர் அடியார். உடல் தூய்மையாக இருந்தால் மட்டுமே கோவிலுக்கு செல்பவன் பக்தன். உடலை ஒரு பொருட்டாக கருதாமல் மன தூய்மையை வேண்டி கோவிலுக்கு செல்பவர் அடியார். அர்ச்சனை செய்வதற்காக கோவில் செல்பவன் பக்தன். ஈசனை போற்றி பாடி ஆனந்தமடைய கோவிலுக்கு செல்பவர் அடியார். அறமல்ல சிவம் என்று உணராதவர் பக்தன். அன்பே சிவம் என உணர்ந்தவன் அடியார். மறைக்குள்ளும் முறைக்குள்ளும் இருப்பவன் ஈசன் என்று நினைப்பவன் பக்தன். ஈசனை அடைய மனமும் மொழியும் தடையில்லை. ஆக மறையும் முறையும் எமக்கில்லை என நினைப்பவர் அடியார். கூட்டத்தோடு கூட்டமாக இறைவனை காண நினைப்பவன் பக்தன். கூட்டம் போன பின்பு ஈசனின் அழகை தனித்து நின்று ரசிப்பவர் அடியார். ஈசனை அடைய சுத்தமாக இருக்க வேண்டும் என நினைப்பவன் பக்தன். சுத்தத்தை பெரிதாக எண்ணாமல் சித்தத்தை சிவன்பால் வைப்பவர் அடியார். வாழ்வில் ஒரு பகுதியை வழிபாட்டுக்கு செலவு செய்பவர் பக்தன். வாழ்வையே வழிபாடாக கொண்டவர் அடியார். சிவபக்தனாக இருப்பதை விட சிவனடியாராக இருப்பதுதான் சுலபம். சிவபக்தனுக்கு மறுபிறவி நிச்சயம். சிவனடியாருக்கு முக்தி